Hi friends, நான் உங்க கணேஷ் ராகவ். இன்னைக்கு நம்ம திருச்சியில இருக்கோங்க. திருச்சிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற பெருங்குடி அப்படின்ற ஊர்ல இருக்கிற அகத்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு நம்ம போறோங்க. மிக மிக முக்கியமான நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில் அப்படின்னு சொல்லணும். வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த கோயில்ல இருக்குங்க. நம்ம புராணங்கள்ல நிறைய அந்த சிவபெருமான் அற்புதம் செய்தார் அப்படின்ற விஷயங்களை நம்ம புராணங்கள்ல அந்த கோயிலோட புராணத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த கோயில்ல இந்த சிவபெருமான் செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை கல்வெட்டா செதுக்கி இருக்காங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கோயிலுடைய வரலாறு, இந்த கோயிலுடைய அழகு, இந்த கோயிலுடைய அற்புதங்கள் அனைத்தும் இந்த காணொலியில் இருக்க போது வாங்க கோயிலுக்கு போகலாம். ஸ்ரீ சிவகாமி சுந்தரி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பெருங்குடி திருச்சி மாவட்டத்தில் வயலூருக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த ஊர் அமைந்திருக்குங்க. இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுந்தர சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட அற்புதமான அழகான கோயில். இந்த கோயிலில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அது என்னன்னா, புராண கதைகளில் சிவபெருமான் இப்படி அருள் பாலிச்சார் அப்படின்ற கதைகள் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த கோயில்ல இருக்கிற கல்வெட்டு குறிப்புல சிவபெருமான் ஒரு குழந்தைக்கு கண் கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். இந்த கோயில்ல இருக்க சிவபெருமானை வணங்கினால் கண் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை, திருமண தடையும் நீங்கும்ன்றது நம்பிக்கை, குழந்தை பாக்கியம் இங்க கிடைக்கும்ன்றது நம்பிக்கை, செவ்வாய் சனி தோஷமும் நீங்கும்ன்றது இந்த தலத்தோடைய நம்பிக்கைங்க. இந்த கோயில்ல போயிட்டு இந்த கோயில் முழுக்க நம்ம சுத்தி பார்க்க போறோம். இந்த கோயில்ல இருக்க சிறப்பம்சங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோங்க. கோயிலுக்கு வெளியவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபத்துல நந்தி பகவான் இருக்காரு. பலிபீடம் அவருக்கு பின்னாடி இருக்குங்க. கோயிலுக்கு உள்ள வந்த உடனேயே சுவாமிக்கு வலது பக்கத்துல விநாயகர், பெருமாள் சன்னதிகள் இருக்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் மிக பழமையான சிற்பமா காணப்படுதுங்க. அடுத்து நம்ம இப்ப கோயிலை சுத்தி வலம் வரோங்க. தெற்கு பக்கம் நோக்கி தெற்கு கோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி இங்க இருக்காருங்க. கோயிலுடைய விமானத்தை நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. 4 புறமும் நந்தி சிற்பங்கள் இருக்கு. இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமா மகாவில்வம் அப்படின்னு அழைக்கப்படுற திருவோட்டு மரம் இருக்குங்க. மேற்கு கோஷ்டத்துல அர்த்தநாரீஸ்வரரா சிவபெருமான் இருக்காருங்க. இந்த கோயில்ல நிறைய சின்ன சின்ன சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இங்க யோக நரசிம்மர் இருக்காருங்க. அவர் பக்கத்திலேயே சின்னதா பிரகலாதனும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. வடக்கு திசையில இருக்க கோஷ்டத்துல பிரம்மதேவர் இருக்காருங்க. அடுத்து சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க. இந்த கோயில்ல இருக்கிற சுவர்ல நிறைய சின்ன சின்ன சிற்பங்களை உங்களால பார்க்க முடியுது. அதுக்கு இந்த கோயில்ல பெயர் பலகையும் வச்சிருந்தாங்க. இந்த சிற்பங்கள் மட்டும் இல்லாம மரங்களுக்கும் இவங்க பெயர் பலகை வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகா இந்த கோயிலை பராமரிச்சு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கோயில்ல இருக்கிற சிறப்பம்சம், இங்க இருக்கிற சனி பகவான் சுவாமியை பார்த்த மாதிரி மேற்கு நோக்கி இருக்காரு. இந்த சிற்பம் மிக பழமையான சிற்பமா தென்படுது. இங்க இருக்கிற சனி பகவான் திருநள்ளாருக்கு இணையான சனி பகவான் அப்படின்ற நம்பிக்கை இந்த கோயில்ல இருக்குங்க. இங்க அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல முருகருடைய சன்னதிங்க. முருகருக்கு பக்கத்துல வாராகி, வைஷ்ணவி, பிராமி அவங்களுடைய சிற்பங்கள் இங்க இருக்குங்க. இவங்க சப்த கன்னிகள்ல இருக்கிற கன்னிகள் 3 பேர் இங்க இருக்காங்க. அடுத்து மூலவரான அகத்தீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணோங்க. இந்த அகத்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்திங்க. கொஞ்சம் சாய்ந்தா மாதிரி இருக்கிற சுயம்பு மூர்த்தி. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சிவபெருமான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதற்கு உதாரணம் கல்வெட்டு குறிப்பிலேயே இருக்குங்க. மற்ற கோயில்கள்ல புராணங்கள் தான் சிவபெருமான் இந்த மகிமை செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோயில்ல கல்வெட்டிலேயே இந்த சிவபெருமான் மகிமை புரிந்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் இருக்குங்க.
ஓய்சால மன்னனான வீரராமநாதர் அவர் காலகட்டத்தில் ஒரு கல்வெட்டு இங்கே இருக்குங்க. பிறவியிலேயே கண் பார்வை இல்லாத கூத்தனின் மகள் நல்ல மங்கை அப்படின்றவங்களுக்கு இங்கே கண் கொடுத்த சிவபெருமான் இவர் அப்படின்ற கல்வெட்டு குறிப்பு இருக்குங்க. அதற்கு அவர் 3 கழஞ்சி பொன் கொடுத்துருக்காரு இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் சில வேலைகளுக்காகவும் சிவபெருமானுக்காகவும்ங்க. இந்த ஒரு குறிப்பு ரொம்ப ரொம்ப அரிதானது. அதனால தான் இந்த கோயிலில் இருக்க சிவபெருமானை வணங்கினால் கண் பார்வைக்கான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பம்சமாக இந்த கோயிலுடைய கட்டமைப்புக்கான சிறப்பம்சமாக வருடத்தில் பங்குனி 24, 25, 26ஆம் தேதிகளில் காலையில் 6:15க்கு சூரிய ஒளி சிவபெருமான் மேலே படுதுங்க. இது சிவபெருமானை சூரியன் வணங்கும் நிகழ்வு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. மிக முக்கியமான நாட்களாக இந்த நாட்கள் கருதப்படுது. பெருமாளுக்கு சனிக்கிழமை உகந்த நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க. ஆனால் இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கும் சனிக்கிழமை உகந்த நாளுங்க. இதை அகத்தியரே சொல்லியிருக்காரு. அகத்தியருடைய ஓலைச்சுவடி குறிப்புகளில் இந்த பெருங்குடியில் இருக்கிற இந்த அகத்தீஸ்வரருக்கும் சனீஸ்வரருக்கும் ஆஞ்சநேயருக்கும் இங்கே அர்ச்சனை செய்தால் ஜாதகத்தில் ஏற்பட்ட கலத்திர தோஷம், எதிரிகளால் ஏற்படும் பயம், பூர்வ ஜென்ம சாபம், உத்தியோக தடைகள், திருமண தடைகள் இவை அனைத்தும் முற்றிலும் நீங்கி மனதிற்கு ஏற்றாற்போல் வாழ்க்கை அமையும்ன்றத அகத்தியர் குறிப்பிட்டிருக்காராங்க. இது இந்த கோயிலுடைய சிறப்பம்சமாக கருதப்படுது. இதெல்லாம் தாங்க இந்த கோயிலுடைய குறிப்புகள். இந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொளி மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். இந்த கோயிலுடைய லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேங்க. பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.